4 ஏக்கரா 40 சென்ட் 4 ஏக்கரா 40 சென்ட் தாங்க. 4 ஏக்கரா 40 சென்ட் விற்பனைக்கு. இது வந்து சிவகிரி நியர் இருக்குது. ஈரோட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ரோட் ஃபேஸ் வந்து 1 ஏக்கரா 70 சென்ட் இருக்குது. பின்னால் வந்து தோப்பு வந்து 2 ஏக்கரா 70 சென்ட் தோப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது 1 ஏக்கரா 70 சென்ட். இதுக்கு பின்னால் அப்படியே வந்து 2 ஏக்கரா 70 சென்ட் தென்னந்தோப்பும். இது வந்து கரும்பு காடும் போட்டிருக்காங்க. தனி கிணறு, சர்வீஸு எல்லா வசதி இருக்குது. தண்ணி வசதி இருக்குது. எல்பிவி பாசனம் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஓடை வந்து வருது, தண்ணி வருது. தார் ரோடு ஃபேஸே ஃபுல்லாக கவர் ஆகுது. மொத்தம் வந்து 4 ஏக்கரா 40 சென்ட் விற்பனைக்கு. ஈரோடு டு சிவகிரி போகிற வழியில் சிவகிரிக்கு நியர்பை இருக்குது. சிவகிரி போக வேண்டியதுலையும் அதுக்கு முன்னாலே இருக்குது. வந்து போய் தான் உள்ளுக்குள்ளே 2 ஏக்கரா 70 சென்ட் இருக்குது. இப்போ இதில் இந்த தென்னை மரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபுல்லாக வருது. இது வந்து 4 ஏக்கரா 40 சென்ட் விற்பனைக்கு. தார் ரோடு ஃபேஸே ஃபுல்லாக வருது. 1 ஏக்கரா 70 சென்ட் பின்னாலையும், ஒரு 2 ஏக்கரா 70 சென்ட் பின்னாலையும் அது தோப்பாகவும் இது தோட்டமாகவும் இருக்குது. இதில் கொஞ்சம் பின்னாலையும் தென்னை மரங்கள் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா 4 ஏக்கரா 40 சென்ட் தோட்ட விற்பனைக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கரா 70 சென்ட் தோப்பாக இருக்குது. 1 ஏக்கரா 70 சென்ட் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு காடு போட்டிருக்காங்க. நல்ல காப்பில் இருக்குது பூமி. நல்லா தென்னமரம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்குது. நாட்டு ரகம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா நம்ம சிவகிரிக்கு பக்கத்தில், சிவகிரி போகிற வழியில் இருக்குது. ஈரோட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்குது. அது மொத்தம் வந்து 4 ஏக்கரா 40 சென்ட் விற்பனைக்கு. விலை வந்து அப்படியே வந்து 1.25 கோடி ரூபா சொல்கிறாங்க. ஈரோட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த தோட்டம் வருது. மொத்தம் வந்து 4 ஏக்கரா 40 சென்ட். பூமி நல்லா அருமையான பூமி. தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்குது. நாட்டு மரம் வச்சுருக்காங்க. இந்த தார் ரோடு ஃபேஸில் ஒரு 1 ஏக்கர் 70 சென்ட் இருக்கிறது. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் 70 சென்ட் வருது. இதோட ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஓடை போகுது. ஈசானிய மூலையில் கிணறு இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ட்ரிப் போட்டுக்கிறாங்க. ஒரு ஏக்கரா 70 சென்டில் வந்து கரும்பும், 2 ஏக்கரா 70 சென்ட் ஃபுல்லாக வாழை தோப்பும் தென்னந்தோப்பும் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. பக்கத்தில் நல்லா டெவலப்மெண்ட்டாக இருக்குது. நல்லா அக்ரிகல்ச்சர் லேண்டாக தான் இருக்குது. இது வந்து ஃப்ரீ கரண்ட் இருக்குது. எல்பிபி பாசனம் இருக்குது. அப்புறம் கிணறு வந்து தனி கிணறு ஒன்று இருக்குது. ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. நல்லா அருமையான தோப்பு விற்பனைக்கு. இதோட விலை வந்து மொத்தமாக அப்படியே வந்து 1.25 கோடி ரூபா சொல்கிறாங்க. ரேட் வந்து நெகோஷியபிள். பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலையும் நல்ல காப்பு இருக்குது. இது வந்து வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு குத்தகைக்கு கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. தென்னை மரம் மட்டும் அந்தளவுக்கு ஈல்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இதோட நார்த்தன் சைடு வந்து ஒரு ஓடை லைன் போயிட்டுருக்குது. தண்ணி இதுலேயும் வந்துகிட்டே இருக்குது. தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. ட்ரிப் போட்டிருக்காங்க. ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க.
மரத்தில் நல்லா தென்னை மரத்தில் நல்லா காப்பு இருக்குது. இல்லை நாட்டு மரம். நம்ம பார்க்குறது கிணறு நல்லா அருமையான ஒரு கிணறு. தண்ணி வந்து நல்லா தண்ணி வசதி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது அந்த கரும்பு காடு தான் அந்த மெயின் ரோட்லேருந்து இருக்குது. அது தார் ரோடுங்க. தார் ரோட்லேருந்து இந்த காட்டுக்கு பின்னால் அப்படியே வந்து 2 ஏக்கர் 70 சென்ட் இருக்குது. தார் ரோட் மேலே ஒரு ஏக்கர் 70 சென்ட் இருக்குது. மொத்தம் 4 ஏக்கர் 40 சென்ட் விற்பனைக்கு. விலை வந்து 1,4 கோடி ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்த 3 ஏக்கரா 40 சென்ட்டுக்கு இதுதான் வழித்தடம். அது மெயின் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகுது. இப்போ நம்ம வெளியில் போகிறதுக்காக அந்த ரூட்டு நம்ம இப்போ எடுக்கிறோம் வீடியோ. பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த காட்டிலேருந்து இப்படியே போனோம்னா மெயின் ரோட்டுக்கு போய் ஜாயிண்ட் ஆகுது. தடம் வந்து இதுதான் 4 ஏக்கரா 40 சென்ட்டில் வந்து 2 ஏக்கர் 70 சென்ட் தோப்புக்கு வந்து இதுதான் வழித்தடம்.